இருக்கும். ஆக்சுவலி என்னால் நம்பவே முடியல இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் டிமார்ட்டில் அதுவும் குவாலிட்டியாக எப்படி கொடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிமார்ட்லேருந்து சில திங்ஸ் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் வந்து என்னென்னு பார்க்கலாம். நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க இந்த பிளேட்ஸ் எல்லாமே. இந்த பிளேட்ஸோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 49 rupees தான். பாருங்கள், செம்மையாக இருக்குது. அது கீழே வந்து ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் மாதிரி இருக்குல்ல, ஸோ வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நான் இந்த ரவுண்ட் ஷேப்பில் 2 பிளேட்டும் ஸ்கொயர் ஷேப்பில் 2 பிளேட்டும் வாங்கியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எனக்கு பிளாக்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து சாலட்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த பவுல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 59 rupees தான். ஸோ இதுலேயுமே 2 மாடல் இருந்தது. ஸோ அதனால் நான் 2 மாடல் வாங்கியிருந்தேன். 2 3-4 மாடல் இருந்தது, பட் நான் 2 தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 39 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 2 கலர், ஆக்சுவலி 2 இது. இதில் வந்து பிளாக் கலருமே அவைலபிளாக இருந்தது, பட் எனக்கு இந்த ஒயிட்டு பிடிச்சிருந்தனால நான் இந்த கலர் பர்ச்சேஸ். இந்த பாட்டிலோட காஸ்ட் வந்து லிட்ரலி நான் வந்து அமேசானில் சம் அதர் பிளாட்ஃபார்மில் வந்து 100 rupeesக்கு மேலே தான் நான் பார்த்துருக்கேன். இதே சைஸ் தான் வாங்கியும் இருந்திருக்கேன். பட் ஆனால் நான் டிமார்ட்டில் ஜஸ்ட் 29 rupeesக்கு தான் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னால் நம்பவே முடியல. ஆக்சுவலி இது நான் வந்து 4 பாட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பைசஸ் பாட்டில் வந்து இதுவுமே 29 rupees தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், சிங்கிள் பீஸு. ஸோ இந்த கண்டெய்னர் எனக்கு நிறைய தேவைப்படுதுன்றதுனால இதில் வந்து நான் 12 pieces வாங்கியிருந்தேன். இதில் வந்து 2 கலர் இருக்குது. ஐ மீன் கேப் கலர் வந்து 2 கலர் இருக்குது. இந்த கப்புமே 29 தான். ஸோ அவ்வளோ பெருசே நம்ம 29 கொடுக்குறாங்களே, இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்டு. ஏன்னா வந்து நிறைய ஃபுட் விளாக் வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். அவங்க வந்து மசாலா ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்லலாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நான் வந்து சிக்ஸ் பீஸ் வாங்கியிருந்தேன். இதில் நெக்ஸ்ட்டு இந்த கப்பு என்னால் நம்பவே முடியலங்க இந்த ப்ரைஸ் எல்லாம். இது நான் 19 rupeesக்கு தான் வாங்கியிருந்தேன். 19 rupeesக்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து. அவ்வளோ வெயிட்டாக இருக்குது இந்த கிளாஸ் பாட்டிலு, கிளாஸ் ஐட்டம்ஸ் இல்லை யூனிக்காக ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வீட்டுக்கு கிச்சன் அக்சசரிஸில் தயவு செஞ்சு டிமார்ட்டில் போய் வாங்கிடுங்க. நியர்பை டிமார்ட் எல்லாமே வந்துடுச்சு. நாங்கள் ஆவடி கிட்ட இருக்கிறனால ஆவடியில் இருக்க டிமார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த 6 piece ஜூஸ் கிளாஸ் வந்து 199 rupeesக்கு, இது 199 rupees. இது நல்ல பெருசாகவே இருக்குது. எப்படியும் ஒரு 100 to 150 ml இருக்கும் இந்த ஜூஸ் கிளாஸ் வந்து. இதுவுமே நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. இது 199 rupees காம்போ. வெயில் டைமில் நிறைய ஜூஸ் குடிப்போம். ஸோ வீட்டுக்கு வரவங்களுக்கும் ஜூஸ் கொடுக்கறதுக்காக யூனிக்காக இருந்துச்சு. யூனிக்கான்னு சொல்ல முடியாது, காம்போவில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதனால் வாங்கினேன். நேற்று வாங்கிட்டு வந்தேன். நேற்றே இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஐஸ் க்யூப்லாம் மேக் பண்ணுறதுக்கு. அதனால் இதை ஃப்ரிட்ஜிலேருந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நான் வந்து 49 rupeesக்கு வாங்கியிருந்தேன். 49 rupeesக்கு வாங்கியிருந்தேன். இது வந்து இதெல்லாம் கிடையாது, கிரான்பெரி ஜூஸ் ஊற்றி வச்சுருக்காங்க. கிரான்பெரி ஜூஸ் இதில் ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப அதிலே வச்சுட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து திங்காததில் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. இன்னும் என்னென்ன கொடுமைலாம் அனுபவிக்க போகிறேன்னு தெரியல, கடவுளேன்னு இருக்குது இந்த லீவில். எனிவேஸ் இந்த பவுச் வந்து நான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினச்சி தான் வாங்கினேன். இந்த பவுச் மட்டும் ப்ளீஸ் தயவு செஞ்சு கொண்டு போய் வச்சு அங்கே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடும். இந்த பவுச் வந்து நான் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினச்சி தான் வாங்கினேன். ஆனால் 179 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதை லிட்ரலி என்னால் நம்ப முடியல பில் போடும்போது. ஏன்னா இது ஓகே, குவாலிட்டி ஓகே தான், உள்ளே வந்து லைக் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் எனிவேஸ் எனக்கு இதோட காஸ்ட் ரொம்ப ஹையாக இருக்கும்னு ஃபீலாக இருந்தது. பட் பாரிஸ் சைடு போனா இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரணா ஸ்டோர்லே 250 rupees போடுவாங்க, ஆனால் இங்கேயே 179 rupeesக்கு தானே கொடுத்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான் இதில். இந்த பாடி வாஷ் வந்து பார்த்திங்கன்னா என்ன குவான்டிட்டி 750 ml. நான் வந்து சிங்கிள் பாட்டிலாக தான் வாங்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் 100 ml இது வந்து இல்லை. ஸோ 200 ml, அதனால் இந்த 750 ml வாங்கினேன். இது வந்து 400 rupees MRP. நான் வாங்கினது வந்து 250க்கு தான் வாங்கியிருந்தேன். லக்ஸோட பாடி இது வந்து 250 rupeesக்கு தான் வாங்கியிருந்தேன். இந்த பாட்டில் வந்து நல்ல பிளாஸ்டிக் பாட்டில், 2 பாட்டில். இது வந்து சிங்கிள் பீஸ் வந்து 49, இது வந்து 49 rupees. பிளாஸ்டிக் ஹூக் செட் வந்து 49 rupeesக்கு வாங்கியிருந்தேன்.
இதில் கரண்டி மாட்டலான்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் நான் வந்து பாத்ரூம் டவல் மாட்டுறதுக்காக இது நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இது வந்து சம்மருக்கு ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட். ஆல்ரெடி வச்சுருந்தது வந்து நான் அலுமினியமில் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். அலுமினியமில் வச்சுருந்தேன். இப்போ வந்து சில்வரில் வாங்கியிருக்கேன். இது வந்து அரௌண்ட் 99 ருபீஸு. ஒர்த்து தான், நல்ல வெயிட்டாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. நான் வந்து சேவிங் ஸ்கீம் போட்டிருந்தேன். ஸோ அந்த சேவிங் ஸ்கீம் முடிஞ்சனால ஜுவல் எடுக்கலான்னு போனோமா, அங்கே வந்து கார் எடுத்துகிட்டு போனனால பார்க்கிங்கில் விட்டுட்டு வெளியே வரும்போது இந்த டிஷ்யூ பாக்ஸ் கொடுத்தாங்க எனக்கு. இதுதான் டிமார்ட்டில் நான் வந்து நேற்று பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். நல்ல குவாலிட்டியாக இருக்குது, கம்மியான ப்ரைஸில் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. ஒரு டிமார்ட்டில் இல்லைன்னா கூட ஒரு டிமார்ட்டில் இருக்கும். அந்த ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே உட்காருங்க ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சீக்கிரம். ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வெளியெல்லாம் எங்கேயும் போய் பர்ச்சேஸ் பண்ணி காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. க்ராசரி இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நாங்கள் ஷாப் வச்சுருக்கோம், ஆர்கானிக் சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கோம். ஸோ அதனால வந்து நான் பெருசாக சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கனால பெருசாக நான் போய் இன்னும் க்ராசரிஸ்லாம் எதுவும் நான் பெருசாக பார்க்கல. நான் எதுவுமே இன்னுமே ட்ரை பண்ணல. பட் பிஸ்கெட்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்குது. அண்ட் சோப்பு, பர்ஃப்யூம்ஸு இது எல்லாமே நல்லா கம்மியாக தான் இருக்குது. நிறைய பேர் போயிருப்பீங்க, நான் சொல்ல வேண்டியது இல்லை. போகாமல் இருந்தீங்க, இது போகலாமா வேணாமா நிறைய ஆயிடுது சொல்கிறாங்களேன்னு பார்த்தீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிச்சனுக்கு யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க, இல்லை கண்ணாடியில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே அங்கே போய் வாங்கலாம். நல்லாவே இருக்குது. டிஃபன் பாக்ஸஸ்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. லாஸ்ட் டைமே வாங்கியிருந்தேன், பட் என்னால் வீடியோ. ஸோ நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்டு மினிமலாக அப்பப்போ போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்பயுமே ஸ்டாக் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. நம்ம தம் பண்ணாமல் தேவையான ப்ராடக்ட்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் காட்டின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. கண்டிப்பாக போய் வாங்கலாம் நீங்கள். எனிவேஸ், தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய். பாய்.